வணக்கம். கணவன் மனைவி ஒற்றுமையாய் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இன்று வாழ்க்கையே இயந்திரமாகிவிட்டதால் எதற்கெடுத்தாலும் சண்டை, நிம்மதி இல்லாத சூழ்நிலையே பெரும்பாலான வீடுகளில் காணப்படுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மிகவும் அவசியமாகும். சூழ்நிலை காரணமாக சண்டை ஏற்பட்டாலும் உடனடியாக அதை மறந்து அன்பு காட்ட வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும். இருவரும் தங்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்கி மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசினாலே போதும். சண்டைகள், சச்சரவுகள் என்பதே இல்லாமல் வாழலாம். அதற்கு சில யோசனைகள் இப்பதிவில் காணலாம். முதலில், திருமணம் என்பது. திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்றால் ஒரு செடியை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் நடும்போது முன்பு இருந்த தொட்டியில் இருந்த மண்ணையும் சேர்த்து அந்த செடியை நடுவார்கள். அப்போது அந்த செடி தான் இருக்கும் இடத்தை போலவே இருக்கின்றது என வேகமாக வளர முயற்சிக்கும். ஓரறிவு கொண்ட செடிக்கே இப்படிப்பட்ட சூழல் தேவைப்படும் போது 6 அறிவு கொண்ட ஒரு பெண்ணுக்கு தன் சூழல் குறித்த எண்ணம் இருக்கும் அல்லவா? அதை கணவன் சரியாக புரிந்து தன் மனைவிக்கும் தனிப்பட்ட உணர்ச்சிகள், எண்ணங்கள் உண்டு என்பதனை உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும். அதேபோல் கணவனுக்கும் தனிப்பட்ட எண்ணங்கள், வாழ்க்கை முறை உண்டு என்பதை அந்த பெண் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும்? கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி என்பது மிகவும் புனிதமானது உறவு. திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் ஆயுள் உறவு என்று கூட இதை சொல்லலாம். ஏனென்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுளுக்கும் உடன் இருக்கும் ஒரு உறவு இது. ஆயுள் வரை இருக்கும் உறவு இது. கணவன் மனைவி உறவுக்குள் சண்டையும் சச்சரவுகள், மனக்கசப்புகளும் இருக்கும் தான் செய்யும். அவை இல்லாமல் வாழவே முடியாது. அவை இல்லை என்றால் கணவன் மனைவியே கிடையாது. இன்றைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாகிவிட்டது. ஒரு சுவாரஸ்ய மெசேஜ் அந்த நிமிடத்தோடு முடிந்து விடுகிறது. ஒரு மெசேஜ் அனுப்பினால் அந்த நிமிடத்தோடு அந்த மெசேஜ் முடிந்து விடுகிறது, மறந்து விடுகிறார்கள். அதனால் டிஜிட்டல் கம்யூனிகேஷனை விட்டு காதல் கடிதங்கள் அல்லது சிறு சிறு காதல் குறிப்புகளை வீட்டுக்குள் இருக்கும் கணவருக்கோ மனைவிக்கோ எழுதி கொடுத்து பாருங்கள். அந்த அன்பில் உருகி போய் விடுவார்கள். இது ஒரு வித்தியாசமான புதிய முயற்சியாக இருக்கும். உங்கள் வீட்டு ஹாலில் ஷோகேஸிற்கு அருகில் ஒரு ரிலேஷன்ஷிப் விஷன் போர்டு ஒன்றை உருவாக்குங்கள். அதில் உங்கள் இருவருக்கும் நெருக்கமான தேதிகள், பிடித்த சம்பவங்கள், கொடுத்த பரிசு பொருட்கள், முதலில் சந்தித்த இடங்கள், இனிமையான கனவுகள் ஆகியவற்றை வெவ்வேறு வண்ணங்களில் எழுதி வையுங்கள். இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், நிச்சயதார்த்த மோதிரம், செயின் போன்ற சிறு சிறு பரிசு பொருள்கள் ஆகியவற்றை அந்த போர்டின் டிஸ்பிளேயில் செய்து வைக்கலாம். இருவரும் அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் நினைவுக்கு வரும். பிணைப்பும் அதிகமாகும். 3. தாய் வீட்டு குறை. தாய் வீட்டு குறைகளை பற்றி சொல்லுதல் கூடாது. கணவன் மனைவி இடையே சண்டை வர முக்கியமான காரணமே இதுவாகத்தான் இருக்க முடியும். இருவரும் அடுத்தவரின் தாய் வீட்டை குறித்து தவறாக பேசுதல் கூடாது. இதுதான் இருவரின் இடையே பிரிவை வளர்க்கும் மிக முக்கியமான விஷயமாக அமைந்து விடுகின்றது. திரும்ப திரும்ப கேட்கும் போது பிரிவை ஏற்படுத்தும். அடுத்தவர் முன்னிலையில் கணவர் மனைவியை குறைத்து பேசுவது, திட்டுவது முற்றிலும் செய்யக்கூடாத ஒன்று விஷயம். குறிப்பாக குழந்தை முன்பு திட்டுதல், குறைத்து பேசுவது கண்டிப்பாக கூடாது. பலர் சிறிய பிரச்சனைக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாததால் கோபம் கொண்டு பிரிய வேண்டும் என முடிவு எடுத்து கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து கேட்டு நிற்கிறார்கள். பலர் பிரியலாம் என்று மனநிலையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கவே கூடாது. 4. கணவன் மனைவி சண்டை. கணவன் மனைவி இருவருக்குள் சண்டை வருவது சகஜமான ஒன்றுதான். அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவது சகஜம். அதற்காக ஒருவர் தனது துணையின் மீது வன்முறை தாக்குதல் நடத்துவது தவறான ஒன்றாகும். இது போன்ற துணையின் மீது வன்முறை தாக்குதல் நடத்துவது பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் உணர்வை பாதிக்கக்கூடும். மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகமும் இதனால் ஏற்படும். மேலும் இதனால் இருவரது சுயமரியாதைக்கு இழப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் வெறுப்பு. உறவில் வெறுப்பு இருக்கவே கூடாது. அப்படி வெறுப்பு இருந்தால் அது வலி, கோபம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும்.
வெறுப்புணர்வை வைத்திருப்பது உங்கள் கணவன் மனைவியின் ஆழ்மனதில் தவறான சிந்தனையை ஏற்படுத்திவிடும். வெறுப்புகளை வைத்திருப்பது உறவு முறிவு, மனச்சோர்வு, பதற்றம் போன்ற கோபம் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். புண்படுத்தும் நிகழ்வுகள் அல்லது நடத்தை குறித்த கசப்பான மாறாமல் இருக்க உங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை உங்கள் துணைவிடம் வெளிப்படையாக பேசுங்கள். யாரையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது. உங்கள் கணவனை மனைவியை ஒருபோதும் அவர்களது முந்தைய உறவோடு அல்லது வேறு ஒருவரின் உறவோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள். அப்படி நீங்கள் அவர்களை வேறொருவருடன் ஒப்பிட்டு பேசினால் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார். அப்படி நீங்கள் உங்கள் துணையை மற்றவருடன் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் என்றால் அவர்கள் செய்யும் தவறுகள் மட்டும்தான் நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது. இதனால் உங்கள் கணவன் மனைவி உறவில் பெரிய அளவில் சிக்கல் ஏற்படும். 7வது, கண் போன்று இருக்க வேண்டும். இரு கைகள் வெவ்வேறு வேலையை செய்யலாம், கால்கள் வெவ்வேறு வேலையை செய்யலாம். ஆனால் கண் அப்படி இல்லை. எதை காண வேண்டும் என்றாலும் ஒன்றாகத்தான் பார்க்கும். ஒரு கண்ணில் அடிபட்டால் மறு கண்ணிலும் கண்ணீர் வரும். அப்படி ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். கணவன் மனைவி ஒன்றையே நினைக்க வேண்டும், ஒன்றையே சிந்தித்து அதை அடைய பாடுபட வேண்டும் என்பதுதான் கணவன் மனைவிக்கான வாழ்க்கை நீதி, வாழ்க்கை இலக்கணம் ஆகும். 8வது, சமாதானம் பேசுதல். கணவன் மனைவி இடையே பிரச்சனை என்றால் இருவரில் யார் முதலில் சமாதானம் பேசுவது என்பது பெரிய பிரச்சனையாக பார்க்கின்றனர். இருவரும் விட்டு கொடுத்து வாழ்வது தான் ஒற்றுமையான வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம். கணவன் மனைவி உறவில் பல நேரங்களில் சாதாரண பிரச்சனைகள் கூட பெரிதாகி விவாகரத்து வரை சென்று விடுவதுண்டு. இதில் யார் ஜாஸ்தி பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் பிள்ளைகள் தான். புரிதல் வேண்டும். மொழி என்பது புரிதல் இல்லை. வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக பலரும் வாழ்கின்றனர். கணவன் மனைவி புரிதல் என்பது மிக முக்கியமானது. ஒரு பெண் 25 வயதில் திருமணம் செய்கிறாள் என்றால் அவள் தனது 25 வயது வரை ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். திருமணத்திற்கு பிறகு அவள் மொத்தமாக வேறு ஒரு உலகத்திற்கு செல்வது போன்று இருக்கும். சந்தேகம் கூடாது, நம்பிக்கை வேண்டும். 10வது, உங்கள் கணவன் மனைவியின் தொலைபேசி அல்லது பிற சாதனங்களை அவர்களுக்கு தெரியாமல் பார்ப்பது மிகவும் தவறான செயலாகும். இது உங்கள் துணையின் தனியுரிமையை மீறக்கூடிய மோசமான செயலாகும். இது அவர்கள் மீதான நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. இவ்வாறு செய்வது உங்களுக்கு மட்டுமின்றி உங்கள் துணைக்கும் ஒருவித மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும். இது போன்ற சந்தேக கண்ணோட்டத்துடன் உங்கள் துணையின் செயலை உற்று நோக்குவது தவறான புரிதலை ஏற்படுத்தும். உங்கள் உறவில் விரிசலையும் ஏற்படுத்தும். பரீட்சையில் வெற்றி. எந்த ஒரு தம்பதி தன் குழந்தையின் திருமணத்தின் போது அவர்களை வாழ்த்தும் போது எங்களைப் போல் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்கள் என வாழ்த்தும் அளவுக்கு வாழ்கின்றோமோ அதுதான் உண்மையில் மிக சிறப்பு வாழ்ந்த தம்பதி என்று அர்த்தம். பெண்கள் வைரத்துக்கு சமமானவர்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெண் இருந்தால் அவளை எப்போதும் இகழ்ந்து விட வேண்டாம். அவர்கள் விலைமதிப்பற்ற வைரங்கள். அவர்களை காயப்படுத்தாதீர்கள். ஏனெனில் அந்த வைரங்களை கவர பலர் எப்போதும் தயாராக காத்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் அவனை உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் காதலிக்கும் ஒரு நல்ல மனைவியே ஆவாள். அதே போல் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனைவி மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் அவன் மனதளவில் ஏழைத்தான். ஒரு பெண் நினைத்தால் குடிசையை கோபுரமாகும், கோபுரமும் குடிசையாகும். எல்லாம் அவள் கையில் தான் இருக்கிறது. மேலும் கணவன் மனைவி இடையே சண்டைகள் நீங்க சில பரிகாரங்கள் இதோ உங்களுக்காக.
இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.